நிலாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்னதான் பொண்ணு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் சேரனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சேரனுடைய மனசுல முழுக்க முழுக்க இருக்கிறது இங்கே கார்த்திகா தான். நைட்டு தனிமையில் நிலா உட்கார்ந்துருக்கும் போது பக்கத்தில் சோழன் வராங்க. என்ன நிலா, என்ன யோசிக்கிறீங்க? நாம தான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல, பொண்ணு தானே பார்த்துட்டு வந்திருக்கோம், ஆனால் அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு சொல்ல, அண்ணன் விருப்பப்படாமல் வந்திருக்கோமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அண்ணன் சொன்ன எல்லா ஆசைகளுக்கும் மத்தியில் இருக்கிறது இங்கே கார்த்திகா தான் தோணுது. அவங்க செய்கிற சமையலை பாராட்டணும், அது கார்த்திகாட்ட இருக்கு. அதே போல கார்த்திகாவுக்கு நீளமான முடி, அதுதான் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அண்ணனுக்கு கார்த்திகாவை தவிர வேற யாரும் பொருத்தமா இருக்க மாட்டாங்க. கார்த்திகாவுடைய மனசுல அண்ணன் இருக்கிறது போல அண்ணனுடைய மனசுல கார்த்திகா தான் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு இங்கே நிலா யோசிக்கிட்டு சொல்லும் போது, அது எப்படிங்க நம்ம நினச்ச அந்த கல்யாணம் நடந்துருமான்னு சொல்ல, நாம் நினைக்காதப்பவே நம்ம கல்யாணம் நடந்துச்சு. நாம் மட்டும் ஒன்று சேர்ந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினச்சா போதும். கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கும் கார்த்தியாவுக்கும் நல்ல கல்யாணம் நடக்கும்னு சொல்ல, நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, என்னதான் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பகன்னு தெரியாது. ஆனால் நாம் இப்படி இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஏளனமாக தான் இருக்கும். அதுக்கு நாம முன்னேறி காட்டுறதான ஒரு வழியா இருக்கும்னு நிலா சொல்ல, நிலா சொன்னதை கேட்டதும் இங்க சோழன் யோசிக்கிறாங்க. பல்லவனும் பாண்டியனும் வெளியில வர அந்த சமயம் நிலாவும் சோழனு பேசிக்கிட்டு இருக்கதா பார்த்து, என்ன நீ என்ன ரகசியம் பேசுறீங்கன்னு பல்லவன் பக்கத்துல வர, இல்ல பல்லவா, எனக்கு என்னமோ கார்த்திகாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அண்ணன் சந்தோஷமா இருப்பாருன்னு தோணுதுன்னு சொல்ல, என்ன நீ புதுசா வேற பிரச்சனை ஏதோ கலப்புறீங்களே அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க, இல்ல பாண்டியன், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அண்ணனுடைய ஆசைகள் எல்லாமே கார்த்திகா கிட்ட மட்டும்தான் பொருந்தது. நிச்சயமா கார்த்திகா தவிர மனசுல வேற யாரும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்ல, எப்படி நீ அதெல்லாம் முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம் பல்லவா, நமக்குன்னு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல, கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கார்த்திகா தான் எடுக்கிற ஒரே முடிவு அவங்க கையில தான் இருக்கு. என்ன நடக்குதோ அது போல நடக்கட்டும். நாம அண்ணனுக்கு பொண்ணு பார்த்திருக்க விஷயமும் அங்க கார்த்திகாவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ அப்படின்னு பல்லவன் பேசிட்டு உள்ள போய் எல்லாரும் படுத்து நிம்மதியா தூங்கினாலும் சேரன் தூக்கம் இல்லாம இருக்கிறத பக்கத்துல 3 தம்பிங்களும் கவனிக்கிறாங்க. அண்ணன் மனசுல இங்க நிலா சொன்னது போல கண்டிப்பா கார்த்திகா தான் இருக்கணும் அப்படின்னு சோழனும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோழனுக்கும் இந்த எண்ணம் எல்லாமே இருக்கு. அடுத்த நாள் காலையிலயும் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பல்லவன் காலேஜுக்கு கிளம்புறாங்க. டே, இன்னைக்கு என்னடா காலேஜ்னு சொல்லி கேட்க, இல்ல நீ ஸ்பெஷல் கிளாஸ் தான், நான் தான் நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கேனே, அது எல்லாமே கிளியர் பண்ணியே ஆகணும். கிளியர் பண்ணாதானே நமக்கு நினைச்ச மாதிரியான ஒரு லைஃப் கிடைக்கும் சொல்லும்போது, பரவாயில்ல பல்லவா, நீயாவது இந்த மாதிரி யோசிக்கிறீல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல, சரி பல்லவா, நானும் உன் கூட வரட்டுமா, வீட்டுல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பல்லவனும் நிலாவும் தான் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போறாங்க. வீட்டுக்கு சோழன் வந்து பார்த்தா நிலாவை காணும். நிலாவுக்கு கால் பண்றாங்க. நான் பல்லவன் கூட காலேஜ் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சரிங்க, நானும் எங்கேயோ காணுமே தான் கால் பண்ணேன்னு சோழன் போன் பேசிட்டு வச்சிடறாங்க. சேரன் அண்ணாவை பாக்குறதுக்காக அங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. சேரன் அண்ணா கிட்ட போய் பேசுறாங்க. என்னன்னா நீ என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்க, எதை பத்தி நான் கேட்கறேன்னு சேரன் கேட்கும்போது, இல்லைன்னா உன் லைஃப்பை பத்தி தான், ஏதாவது பொண்ணு பார்க்கணும், அப்புறம் ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறது எல்லாமே உண்மைதான், ஆனா உன் மனசுல கார்த்திகா தானே இருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, சேரன் முகம் அப்படியே இங்க தள்ளாடுது. என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசனையிலே இருக்காங்க எங்க சேரனும். சேரன் வந்துட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, உன் மனசுல இருக்கிறத நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு, ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்னு தெரியல. நிலா கொடுத்திருக்க நம்பிக்கையும் தைரியமும் நம்ம நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவோன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல, அது எப்படி முடியும், அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்குல்ல, கார்த்திகாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டை எதிர்ப்பை மீறி அவங்களால வெளியே வர முடியல, உன்னால அந்த குடும்பத்தை ஒரு காரணத்தை வச்சு உன்னால அந்த கல்யாணத்தை நடத்துவோமா வேண்டாமான்ற ஒரு சந்தேகத்துல நீ இருக்க, எல்லாமே நடக்கிறபடியே நடக்கட்டும் விடுன்னு அப்படின்னு சொல்லி இங்க தைரியம் சொல்லிட்டு போறாங்க. தன் தம்பிங்க தனக்காக தான் பக்கம் நிக்கிறத நினைச்ச எங்க சேரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேரன் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு நிலாவும் பல்லவனும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் வர, என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னி போன காலேஜில் அன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும், அது நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னதா சொன்னாங்கல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ அதை விட ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா, என்ன விஷயம்னு எங்க சோழன் கேட்க, இன்னைக்கு இங்க பல்லவனுடைய காலேஜ் பிரின்சிபலை நான் தான் பார்த்து மீட் பண்ணி பேசினேன். எங்க அரியர்ஸ் பத்தியும் அரியர்ஸ் கிளியர் பண்ண எவ்வளோ ஆகுன்றத பத்தியும் பேசுறதுக்காக தான் முக்கியமா நான் அவன் கூட போனேன். அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் போனேன்னு சொல்ல நிலாவை நினைச்சு பெருமையோட சோழன் பார்க்க, அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் என்னாச்சுன்னு பாண்டியன் கேட்க, அவர் யார் தெரியுமா, என்னுடைய காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தவர் தான் இவருடைய காலேஜ் பிரின்சிபல். அவர் கையால தான் நான் ப்ரைஸும் வாங்கினேன். கோல்டு மெடல்லேருந்து எல்லாமே அவர் வந்திருந்த அதே ஸ்டேஜில் தான் நானும் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு என்னை பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு சோழா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொன்னாரு அப்படின்னு எங்க சோழனும் சேரன்னு கேட்க, அதுக்கு நிலா சொல்றாங்க, அது என்ன சொன்னாங்கன்னு சொல்லட்டுமான்னு சொல்லும்போது, அண்ணி நான் சொல்கிறேன்னு பல்லவன் சொல்கிறாங்க. பல்லவனே விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணியுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு அவங்க காலேஜில் நானே இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன், நிச்சயமாக சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, சரிங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. சோழனும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. பாண்டியன்லேருந்து அங்கே சேரன் வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட, அடுத்ததாகவே பல்லவனும் சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைன்னு, அவங்க ஒரு வீடு வேலை பார்த்துருக்காங்க. அதை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பாதியோட நின்றுடுச்சான். என்ன ரீசன்னா, அதை வேலை பார்த்தவங்களுக்கும் அந்த பிரின்சிபல் சாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். அவருடைய வீடு பாதியிலே வேலை நின்னதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா, என்ன பிரச்சனைன்னு எங்க சேரன் கேட்க, அதெல்லாம் அவர் சொல்லலைன்னு, அண்ணி வேற ஆர்கிடெக்டா, அதனால இப்போ நீங்க அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி அண்ணிகிட்ட கேட்டிருக்காங்கன்னு சொன்னதும், இதை கேட்டதும் சோழன், இதுதான் உண்மையிலேயே ரியலான சூப்பரான விஷயம், இதை முதல்ல சொல்லாம எதோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாவே அவர் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவருடைய வீடு மாடல் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணலாம். அதை இன்னைக்கு நைட் நான் ஒர்க் பண்ணி அவருக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதை எப்படி நீலா ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்ல, இதை நான் ஒரு நோட்ல வரையலாம் ட்ரை பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, சச்சா, அதை அப்படி பண்றதை விட நீங்க சின்னதா ஒரு மாடல் ட்ரை பண்ணி கட்டி அவர்கிட்ட அதை ட்ரை பண்ணி காட்டுங்க, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இந்த டைம்ல அந்த மாதிரி பொருட்களுக்கு நான் எங்க போறதுன்னு சொல்ல, அண்ணனே ஏற்கனவே எங்க மேஸ்திரியை தானே வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ல, உடனே சேரன் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நிலா சொல்ற மாதிரி அந்த வீட்டை சின்ன சின்னமா அழகா கட்டி அதை போட்டோ வீடியோஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுடைய பிரின்சிபலுக்கு அதை வீடியோவாகவும் போட்டோவாகவும் அனுப்பி வைக்க பார்க்குற அவருக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா நிறைவா சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே என் வீடு இதே போல இருந்தா எனக்கு இதை விட வேற என்ன வேணும், என்னுடைய கனவு எல்லாமே இதுதான், இதை நான் உண்மையாக்க போறேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னுலா, உன்னை போல ஒருத்தவங்களை நான் பார்த்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிச்சயமா இதனால நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா கிட்ட கேட்கவும் செய்யறாங்க. ஆமா, இதை ட்ரை பண்ணது யாருன்னு சொல்ல, எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, உங்க அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் இப்போ இருக்க வீட்டுல இருக்க அண்ணன் தான் அப்படின்னு சொன்னதும், சரிம்மா நீ நாளைக்கு அவரையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல, சரிங்க சார்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா, என்ன சொன்னார் அவரு அப்படின்னு எங்க எல்லாருமே கேட்க, நாளைக்கு அண்ணனையும் கூட்டிட்டு அங்க வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, நான் எதுக்காகப்பா அப்படின்னு சேரன் கேட்க, என்னென்ன நான் டிசைனிங் தான் சொன்னேன், ஆனா கஷ்டப்பட்டது நீங்க தான், இதை இவ்வளவு அழகா ஒரு வடிவமா கொண்டு வந்தது நீங்க தானே, அப்போ நீங்களே என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. நிலா சொன்னது போல நாளைக்கு நிலாவும் சேரனும் அடுத்த நாள் அங்க கிளம்பி போறாங்க. அவருடைய வீட்டை போயிட்டு பார்வையிடுறாங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு நிலாவுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. இதிலே கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அழகா அதை ட்ரை பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. இங்க சேரன் தான் ஆட்கள் கூட அந்த வீட்டுக்கு வேலையெல்லாம் பார்க்க செய்யறாங்க. நிலா கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸ் ஒவ்வொரு ஐடியா வச்சு இங்க சேரனும் வேலை பார்க்க, சேரன் தனக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகா அதை டிசைன் பண்ணவும் செய்யறாங்க. இது நிலாவுக்குமே பிடிக்குது, அந்த வீட்டு ஓனருக்கும் பிடிக்குது. உங்க ரெண்டு பேருடைய திறமையுமே இந்த வீட்டுல என்னைக்குமே காலாகாலமும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் செய்ய, நிலாவும் சேரனும் மாத்தி மாத்தி அந்த வீட்டை அழகுபடுத்துறது, அழகா எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்குறாங்க. ஒண்ணுமே பார்க்க அவ்வளவு அழகா உயிரோட்டமா தெரியுது. இதை பார்த்து பிரின்சிபல் சாருக்கு வேற என்ன வேணும், சந்தோஷமே இதுதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதை தன்னுடைய சோசியல் மீடியாவில் பல இடங்கள்லயுமே ஷேர் பண்ணவும் செய்யறாரு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யறாரு. இதனால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இதை கட்டி கொடுத்த எங்க சேரனுக்கு நன்றி சொல்லி அதுக்கான அமௌண்ட்டையும் கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி மொத்த
மொத்த அமௌண்ட்டும் என் கையில யாரு கொடுத்ததில்லைன்னு நிலா கிட்ட பெருமைப்பட, உன்னாலதாம்மா இது எல்லாமே எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல, ஆனா இது உங்களுடைய திறமையால உங்களுக்கு கிடைச்சது, இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி இதை திருப்பி கொடுத்துட்றாங்க எங்க சேரன் கிட்ட. 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. பல நாள் வேலை பார்த்து ரொம்ப ராவும் பலவுமா வேலை பார்த்ததுனால களைப்போட இருக்கவங்களுக்கு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ணி கொடுக்கவும் செய்யறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு திருப்தியா 5 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசும்போது தான் நடேசனுக்கு ரொம்ப ஆசையா சந்தோஷமாவும் இருக்கு. இப்படியே தன் பையன் முன்னேறி போனா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல, அவனுடைய இந்த முன்னேற்றமே அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. இதே போல இந்த சேரன் இப்படியெல்லாம் சம்பாதிச்சு முன்னேறி வரதை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டில் இருக்க பலருக்குமே ரொம்ப கோவம் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் நடக்குது, அந்த வீட்டில் இருந்துகிட்டு அவன் இப்படி முன்னேறி போயிட்டே இருந்தானா நாம என்னத்துக்கு இருக்கோன்ற மாதிரி கார்த்தியாவுடைய வீட்டில் இருக்கவங்க யோசிக்கவும் செய்யறாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு அனுப்பணும், இல்லைன்னா இவன் மனசு மாறினாலும் மாறிடும்னு வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா அப்புறம் அந்த பெரியப்பானை எல்லாரும் பேசவும் செய்யறாங்க. கார்த்தியாவுக்கு இதை விட சந்தோஷம் வேற எது வேணும், எல்லாமே தன் மாமாவுக்காக தானே. தன் மாமா முன்னேறி வரதை நினைச்சு பெருமையோடையும் ரொம்பவே சந்தோஷத்தோடையுமே யோசனையிலேயே இருக்காங்க. சேரனும் அதே போலதான் கார்த்தியாவோட நினைப்புல தான் இருக்காங்க. வீட்டில் இப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயம், அதுவும் நிலாவால நடக்கிறது வீட்டில் நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பையன் சேரனுக்கும் நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துடணும். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துடுச்சுன்னா இதை விட வேற என்னதான் எனக்கு இந்த உலகத்துல இருக்குன்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா இந்த வீட்டுல நிலாவுடைய வீட்டுல எல்லாமே ரொம்ப இருக்காங்க. ஆனா அவங்க வீடு ரொம்ப ஒரு மாதிரி பழசா இருக்கதை பார்த்ததும் இந்த வீட்டுல தான் இருக்கியாமான்னு சொல்ல, ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, எனக்காக நீ இவ்வளோ ட்ரை பண்ணி அழகா இந்த வீட்டை ட்ரை பண்ணி அழகா கட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் என்னுடைய இந்த புதுமண பூவ விழாவிற்கு ஜீப் கெஸ்டா வரணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சார் நாங்க எப்படி சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அம்மா வரணும், நீங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். திறமை தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் கூட வேற யாரையாவது வச்சு என்னுடைய இந்த வீட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்க வீட்டில் நீங்க உங்க ஒய்ஃப் உங்க பசங்கன்னு நீங்க ஓப்பன் பண்ணாதான் அவங்களுடைய மனசு திருப்தி சந்தோஷமா அடையும். நாங்க வந்து செய்யறதுனால என்ன சார் ஆக போகுது? ப்ளீஸ் சார், நாங்க ஒரு கெஸ்டா இல்லை, நாங்க உங்க வீட்டுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்க வந்தீங்க அப்படின்ற முறையில நாங்க வரோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நிலா, நீ எதை பத்தியும் யோசிக்க வேணாம், நீ தாராளமா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நிலாவை சேரனையும் இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. மொத்த குடும்பத்தையும் இன்வைட் பண்ண இங்க அடுத்த நாள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் கிளம்பி அங்க வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமா பார்த்தா அந்த பிரின்சிபல் சார் யாரை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா மனோகர் ஃபேமிலியில இருக்க எல்லாரும், நிலா ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வெயிட் பண்ண. அப்போதான் கேக்குறாங்க மனோகர், என்ன நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் முக்கியமான ஒருத்தவங்க வரணும், அவங்க வந்ததுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்ல, நம்மளை விட முக்கியமான ஆளுங்க இவருக்கு யாருப்பா இருக்காங்கன்னு தாசு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிலாவும் நிலா ஃபேமிலியும் வந்து நிக்கிறாங்க. நிலாவா, இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, வாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை போய் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வரப்போ தான் வீட்டுல இருந்து வந்து நிக்கிறவங்களை பார்த்த நிலாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. யார் இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வரவங்க இங்க பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாருமே பார்க்க உள்ள வந்த நிலாவை பார்த்து, நான் சொன்ன ஆளு இவங்க தான், இவங்க இல்லாம இந்த வீடு இந்த அளவுக்கு உயிரோட்டமா வந்திருக்க முடியாது, வந்தது 2 பாராட்டா சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். நீங்க சொல்லணும்னா பாராட்டணும்னா இவங்கள தான் பாராட்டி ஆகணும். உண்மையிலேயே நிலாவுக்கு இருக்கிற திறமையால மென்மேலும் உயர்ந்து வருவாங்க. இப்போ இந்த வீட்டை வச்சு இன்னும் 2-3 கான்ட்ராக்ட் இவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்ல, சர்டிபிகேட் இல்லாம எப்படி இதெல்லாம் முடியும்னு எங்க தாஸ் அதிர்ச்சியோட பார்க்க, அப்ப அவரும் சொல்றாரு, சர்டிபிகேட்டுக்காக நான் ஏற்பாடு பண்ணது எல்லாமே இப்போ நிறைவேறிடுச்சு, இன்னும் 2 டேஸ்ல அது என் கைக்கு வந்துடும், அதுக்கு பிறகு நிலாவுடைய சர்டிபிகேட் கைக்கு கிடைச்சிரும். சர்டிபிகேட் இல்லாமலே இந்த அளவுக்கு திறமையோடு செயல்படுற எங்க நிலாவுக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வரும். ஒரு நாள் இதை விட உயர்ந்த இடத்துக்கு அவங்க போவாங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குன்னு அவரும் சொல்றாங்க மனோகருக்கு நேரா. மனோகரும் அம்மாவும் சரி அப்படியே இங்க தலையை கீழே போட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. தாசும் அதிர்ச்சியோட பார்க்க, எத்தனை தடவை என்னை கீழே விழணும் என்னை கீழே சாய்க்கணும்னு நினைச்சாலும் அத்தனை தடவை நான் உயர்ந்து முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பேன். உன்னால எனக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்க முடியாது, தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏற்கனவே நீ அவரை கையில கத்தியால வெட்டினதுக்கும் சரி, என்னுடைய சர்டிபிகேட்ல இருந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டதுக்கும் சரி, அதுக்கெல்லாம் நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீ இருக்க வேண்டியது ஜெயில இருந்திருக்கும். ஆனா நான் உன்னை மாதிரி கேவலமா நடந்துக்க விருப்பப்படல, அதனால்தான் அதை போனா போகுதேன்னு விட்டேன். இதுக்கப்புறமும் என் குடும்பத்து மேல யாராவது ஒருத்தவங்களை சீண்டணும்னு நினைச்சாலும் இந்த நிலா அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவனே நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்னமோ என்னால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, என்னால எதையுமே சாதிக்க முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இது முதல்ல ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் என்னுடைய எல்லா விவரங்களையும் எல்லா விஷயங்களையும் நீங்க பார்க்கவும் போறீங்க அப்படின்னு நிலா அவங்களுக்கு நேரா இங்க சவால்
விடவும் செய்றாங்க. ஏற்கனவே விட்ட சவாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு பக்கத்துல சோழன் சொல்ல, இதை கேட்ட எங்க நிலாவுடைய அண்ணி சோழனை பாக்குறாங்க. சோழன் எதுவுமே பேசாம நிக்க, வாங்கண்ணா நம்ம போகலான்னு சொல்லி உள்ள போறாங்க. இப்படி வந்தவங்களுக்கு மத்தியில இந்த மனோகர் ஃபேமிலி எல்லாருமே அவமானப்பட்டு நிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் வேற வழியே இல்லை. இந்த நிலைமையில அதுவும் இந்த வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டான்னு தானே வந்தோம், வாங்கப்பா கிளம்பலான்னு தாசு சொல்லும்போது, பாதியிலே கிளம்புறது நல்லதுக்கு இல்லை, நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சது கிளம்பியலான்னு மனோகரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிலாவுக்கு தான் எல்லாருமே பாராட்டு எல்லாமே தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாம தாஸ் நின்றுட்டு இருக்கேன். தாஸுடைய அம்மாவும் அப்பாவும் இங்க நிலாவை தான் பாக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனசுல நிம்மதி இருந்தாலும் நிலா தாங்கிட்ட வந்து பேசாம இருக்குது அவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை தான் கொடுக்குது. ஏன் அவங்க அப்பாவே ரொம்ப அதிர்ச்சியோட தான் பார்த்துட்டு இருக்கவும் செய்றாங்க.